சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் யார் என்றால், அவர் நுகங்களை முறிக்கிறவர் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் யார்? யெகோவா சபையோத் யார்? நுகங்களை முறிக்கிறவர். வாசிப்போம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை என்ன செய்தேன்? முறித்தேன். இங்கே சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 28:4. யோயாக்கீன் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்று சொன்னான். உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அருமையானவர்களை கவனியுங்கள். 4வது வசனத்திலே சொல்லுகிறார், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன். இங்கே 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். முறித்தேன், உடைத்தேன், உடைப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. அந்நாளில் நான் அவன் நுகத்தை என்ன செய்வேன்? உடைப்பேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த வேத வசனத்தை வேத வல்லுநர்கள் டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று அழைக்கிறார்கள். டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். சரி, டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்றால் என்ன அர்த்தம்? டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொன்னால் என்ன பொருள்? டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொன்னால் இரட்டை நிறைவேற்றம் என்று அர்த்தம். ஒரே நேரத்தில் சொல்லப்படுகிற 2 செய்திகள் என்று அர்த்தம். ஒரே நேரத்தில் சொல்லப்படுகிற 2 காரியங்கள் என்று அர்த்தம். ஒரே நேரத்தில் 2 நபர்களை குறித்தோ அல்லது 2 கூட்டத்தாரை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்று அர்த்தம். எனவே இங்கே இந்த வசனத்திலே 2 நபர்களை பற்றி காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட், இரட்டை நிறைவேற்றம். ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 செய்திகள், 2 நபர்களை குறித்தோ 2 கூட்டத்தாரை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் என்று அர்த்தம். அப்ப இந்த வசனத்திலே யாரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்ப யாரையும் குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று, பாபிலோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக சாத்தானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று பாபிலோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் தான் இரட்டை நிறைவேற்றம், டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரே நேரத்தில் 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போல வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். எனவே சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருக்கிற பாபிலோனின் ராஜாவின் நுகத்தை, அதாவது அடிமைத்தனம் என்கிற நுகத்தை நான் முறிப்பேன், நான் உடைப்பேன், நான் தகர்த்து போடுவேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார்.
அது மாத்திரமல்ல, சாத்தானின் நுகமாகிய வியாதியை நான் முறிப்பேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். சாத்தானின் நுகமாகிய கடன் பிரச்சனையை நான் முறிப்பேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். சாத்தானின் நுகமாகிய அடிமைத்தனத்தையும் நான் என்ன செய்வேன்? முறிப்பேன். சாத்தானின் நுகமாகிய தீமையை, பலவீனத்தை, தரித்திரத்தை நான் முறிப்பேன், உடைப்பேன் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், சாபங்களை முறிக்கிறவர், அடிமைத்தனத்தை முறிக்கிறவர், வியாதியை முறிக்கிறவர், தீமையை முறிக்கிறவர், அடிமைத்தனத்தை முறிக்கிறவர், மந்திரவாதங்களை முறிக்கிறவர், செய்வனைகளை முறிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் யாரு? வியாதிகளை முறிக்கிறவர். ஆமென். உன் நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவ பாருங்க, அடிமைத்தனம் என்கிற நுகம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, அந்த எகிப்தின் பார்வோனின் ராஜாவினுடைய அந்த நுகத்தை முறித்து, அந்த நுகத்தை உடைத்து, அந்த அடிமைத்தனம் என்கிற நுகத்தை முறித்து, ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். பல வருடங்கள் கழித்து இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுடைய ராஜாவின் பாருங்க அடிமைத்தனத்துக்கு கீழாக இருந்தார்கள். பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் நேச்சார் என்பவனுடைய அந்த அடிமைத்தனத்துக்கு கீழாக 70 வருடங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எனவே கர்த்தர் என்ன சொல்றாரு? பாபிலோன் ராஜாவினுடைய அந்த அடிமைத்தனத்தை நான் என்ன செய்வேன்? முறிப்பேன், தகர்ப்பேன், முறித்து எறிவேன், உங்களை விடுதலையாக்குவேன். நீங்கள் மறுபடியுமாக கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்வீர்கள்? திரும்பி வருவீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே ஒரே நேரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 2 செய்திகள் இங்கே பாபிலோன் ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் பாபிலோன் ராஜாவினுடைய அடிமைத்தனத்தை முறித்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாய் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்ப பண்ணினாரோ, அதை போலவே கர்த்தர் யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர், சாத்தானுடைய அடிமைத்தனமாகிய அந்த பாவம் என்கிற அந்த அடிமைத்தனத்தை முறித்து, சாபம் என்கிற அந்த அடிமைத்தனத்தை முறித்து கர்த்தர் மக்களை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். ஆமென். தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? அவர் கொண்டு வருகிறார். மக்களை என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார். மக்கள் பாருங்க, பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மந்திரவாதம் என்கிற அடிமைத்தனம், செய்வனை, பிள்ளி சுனியங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், இப்படிப்பட்ட காரியத்தில் பாருங்க அவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தை முறிக்கிறவர். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கலாம். பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, சாபம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, வியாதி என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, தரித்திரம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, பிள்ளி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரி வேலைகள், செய்வினைகள் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அந்த அடிமைத்தனத்தை முறித்து உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்களை வாழ வைப்பார். எனவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். உம்மை என்னுடைய ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், என் வாயினாலே நீரே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிடுங்கள், அழைப்பு கொடுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா அடிமைத்தனத்தையும் முறித்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆமென். ஆகவே சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், யெகோவா சபயோத் யார் என்றால், நுகங்களை முறிக்கிறவர். ஆமென்.